மற்றும் ஒரு அண்மை செய்தி. மயிலாடுதுறையில் இளைஞர் வைரமுத்துவை கொலை செய்தது அவரது காதலியின் சகோதரர்கள் என்பதை காவல்துறையினர் தற்போது உறுதி செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறையில் இளைஞர் வைரமுத்துவை கொலை செய்தது அவரது காதலியின் சகோதரர்கள் என்பதை காவல்துறை தற்போது உறுதி செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மீண்டும் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. வணக்கம் சுந்தரமூர்த்தி. இளைஞரை கொன்றது காதலியின் குடும்பத்தினர் தான் என்று தற்போது போலீசார் உறுதி செய்திருக்கிறார்களே, இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். மயிலாடுதுறை இப்ப ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது வைரமுத்துவோட படுகொலை. இந்த வைரமுத்துவோட காதலி மாலினியும் வைரமுத்துவும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்களது தாயார், அதாவது மாலினியோட தாயார் வேறு சமூகத்தை சேர்ந்தவர். இரண்டு பேருடைய காதலுக்கும் வைரமுத்து தரப்புல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மாலினியோட தரப்புல அவங்க குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமாக மயிலாடுதுறையில காவல்துறையினர்ல காவல் நிலையத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு புகார் தரப்பட்டு இருதரப்பும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையில மாலினி தான் வைரமுத்துவோட குடும்பம் நடத்த, அதாவது அவரை பதிவு திருமணம் செய்து கொள்ள போவதாக தெரிவித்திருந்தார். இதனால வைரமுத்து மேல மாலினியின் சகோதரர்கள் குணால் மற்றும் குகன் ஆகியோர் மிகவும் கடுமையான கோபத்தில் இருந்திருக்காங்க. தொலைபேசியில இது சம்பந்தமாக மிரட்டலும் விடுத்திருந்ததாக தெரிய வந்துள்ளது. மாலினியோட தாயார் வைரமுத்து வேலை பார்க்கிற 2 வீலர் மெக்கானிக் ஷாப்புக்கே போய் நேரடியா சண்டை வளர்த்து அதோட வீடியோ காட்சிகள்ல வெளியாகி இருந்தது. இந்நிலையில இது தொடர்பாக மயிலாடுதுறை காவல் நிலையத்துல மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் ஒரு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கொலை குற்றம் சம்பந்தமாக வைரமுத்துவோட தாயார் ராஜலட்சுமி அளித்த புகார் பேர்ல மயிலாடுதுறை காவல் நிலையத்துல கொலை குற்றம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாலினியின் சகோதரர்கள் குணால் மற்றும் குகன் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 3 பேரை பிடிச்சி இது வரைக்கும் விசாரணை செஞ்சுட்டு இருக்கதாகவும் தலைமறைவாக உள்ள குணால் மற்றும் குகன் ஆகியோரை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்காங்க. மாலினியோட சகோதரர்கள் முக்கிய குற்றவாளிகள் காவல்துறை அறிக்கையை உறுதிப்படுத்தியிருக்கு. சிக்கந்தர். தகவல்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.